சரி, ஓகே சார். அனைவருக்கும் நற்புலரி. நைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ், நற்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடக்கும் தொடர் இணையவழி பயிலரங்கம் இன்று 1059வது நாள். தினம் காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும் இந்த நிகழ்வு 2023 தொடங்கப்பட்டு 2025 இன்று வரை தொடர் நிகழ்வாக சென்று கொண்டிருக்கிறது. மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இதுவரை 23 பேர் இந்த மாதத்தில் அவர்களுடைய நினைவலைகளை விட்டு சென்றிருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய பயிற்றுனர் திருமதி கவிதா கண்ணன். இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் மற்றும் பயிற்றுனர். அழகு ஜோதி அகாடமி அமைப்பின் டைரக்டர் ஆவார். நிறைய தளங்களில் அவர் பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். நம் நற்புலரி தளத்தில் தொடர்ந்து இணைந்து அவரது பங்களிப்பையும் ஃபீட்பேக்கையும் கொடுத்து நம் நற்புலரி வெற்றிகரமாக செல்வதற்கு அவரது பங்களிப்பை செவ்வனை கொடுத்து கொண்டிருக்கும் கவிதா அவர்கள் அருமையான தலைப்புகளில் அழகான அவரது உரையை நிகழ்த்தும் வல்லமை படைத்தவர். இன்று அவரது மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை நம்முடன் பகிர தயாராக இருக்கிறார். நம் நற்புலர் குடும்பம் சார்பாக அவரை வாழ்த்தி வரவேற்போம். மேடம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். நம்ம லேட்டா தொடங்கினதுனால உங்களுக்கு 6:10 வரை நீங்க எடுத்துக்கலாம். 6:10 கன்க்ளூட் பண்ணிடுங்க. கண்டிப்பா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நற்புலரியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சோ நம்மளோட டாபிக்கே இன்னைக்கு ஹாப்பினஸ் அப்படின்றதுனால சந்தோஷம் வந்து நான் அத ஒரு பாட்டா பாடலான்ட்டு இருக்கேன். வித் யுவர் பெர்மிஷன். சந்தோஷம்னோடனே ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம், புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ ஓ. சோ இந்த பாட்டோட நம்ம வந்து இந்த டாபிக் குள்ள போலாம். ஹாப்பினஸ் அப்படின்றது நான் ஸ்கூல்ல ரமேஷ் ஜியே சொல்ல மாதிரி, ரமேஷ் அண்ணன்னே சொல்றேன் நானு. ஏன்னா நம்ம எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரமேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்கூல்ல இருந்து வரேன் இல்லையா? சோ எனக்கு திங்கிங் எல்லாமே வந்து இந்த பசங்களை சுத்தி, கிளாஸ் ரூமை சுத்தி அப்படிதான் இருக்கும். சோ ஒரு கிளாஸ் ரூம ஹாப்பினஸ் கிளாஸ் ரூமா நம்ம மாத்துறது எப்படின்னு நான் வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கேன். என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலுமே அந்த கிளாஸ்க்குள்ள போனா அந்த மேனேஜ்மெண்ட், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒவ்வொரு டீச்சரோட கையில தான் இருக்குது. அவங்க வந்து பெரம்பெடுப்பாங்களோ இல்ல வாய் வார்த்தையில கனிவா பேசி சொல்லுவாங்களோ, பசங்களை வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ள வச்சு அதே சமயம் ஃப்ரெண்ட்லியாவும் மேட்ச் பண்ணணும். ஹாப்பினஸ் சரி, ஓகே, கிளாஸ் ரூம்ல இப்படி. ஒரு வீட்ல இருந்து ஹாப்பியா ஒரு கணவன்மார் வீட்டை விட்டு கிளம்புனாதான் அவருடைய நாள் பொழுது நன்மையாக இனிமையாக இருக்கும். ரமேஷ் நான் வந்து ஒரு போன வாட்டி இது செஷன் எடுக்கும்போது அவங்களோட வீட்டுல உள்ள அனைவரது போட்டோக்கள், சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ள போட்டோக்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க. அப்புறம் அவங்கள பத்தியும் சொன்னாங்க. அவங்களோட நினைவலைகள் எல்லாம் இதே மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சில பேர் வந்து கதை மூலமா சொன்னீங்க. அதாவது அப்பா இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா இழந்தவங்களுக்கு எல்லாம் அது வந்து அந்த வெறுமை தெரியும். ஆனா ஹாப்பினஸ், நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறத பத்தி நினைப்போமே.
எது பாசிட்டிவிட்டி, ஆப்டிமிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே கஷ்டமான சூழ்நிலையிலயும் அது வந்து இது நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. இது இது மூலமா நான் நல்லத கத்துக்கிறேன், நல்லத நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம்னாலே, நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஹாப்பினஸ் வந்து நம்ம மனசுல குடிக்கொண்டு இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் வந்து ஹாப்பினஸ பத்தி நிச்சயமா 1330 குறள் இருக்கு. நீங்க எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்களான்னு பார்க்க போறேன். ஒரே ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணிட்டு, சந்தோஷத்த பத்தி, ஹாப்பினஸ பத்தி நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? டீச்சர்ஸ்லாம் நெறைய பேர் இருக்கீங்க. இடுக்கண் வருங்கால் நகுக. ஆ. இடுக்கண் வருங்கால் நகுகன்றது திருக்குறள் இல்லையா? இல்ல மேம். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துறுவது அகுதொப்பதில். கரெக்ட். ஃபுல்லா சொல்லலையேன்னு பார்த்தேன். சரி. ஆத்திச்சூடியில அது மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஔவையார் ஏதாவது? ஊக்கமும் கைவிடேல் போட்டுருக்காங்க. கண்டிப்பா. அறஞ்செய விரும்பு ஆறுவது சினம், ஊக்கமது கைவிடேல் ஈவது இயல்பு. அதுக்கு முன்னாடி இன்னும் இன்பமா இருப்போம், என்றென்றும் இன்பமா இருப்போம்ட்டு நம்ம ஆரம்பிப்போம். சரியா? அந்த ஔவையார் சொல்லலைன்னா என்ன? நம்ம வந்து மாடர்ன் ஆத்திச்சூடி வரைவோம், எழுதுவோம். சரிங்களா? சோ இந்த ஹாப்பினஸ் இந்த இதுல வந்து நான் என்ன இது பண்ணியிருக்கேன்னா, வாட் ஹாப்பி மெமரிஸ் ஆர் ஹாப்பினஸ் மீன்ஸ் என்ன? மெமரிஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ஆர் ஜாய்ஃபுல் ரீகலெக்ஷன்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட் தட் கேன் லீவ் யுவர் மூட் அண்ட் ப்ரொவைட் எ சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங். சோ ஒரு நம்மளோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா, நல்ல சந்தோஷமா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் கேட்கிறோம் இல்லையா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்றது தான் அதோட அர்த்தம். உடல் நலம் இருக்குதா? நலமா இருந்தா நிச்சயமா நம்ம சந்தோஷமா இருக்கோம். நீங்க நல்ல மூட்ல இருக்கீங்களா? அத மூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இதுவும் கூட நம்மளுக்கு. இவங்க வந்து நல்ல மூட்ல இருக்காங்களா? இல்ல சேடா இருக்காங்களா? அப்படின்றது. சோ நம்ம பாஸ்ட் பத்தி முக்காவாசி நீங்க ஹாப்பினஸ் பத்தி நினைச்சீங்கனாலே, நான் வந்து அப்போ அப்படி இருந்தேன். சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஹாப்பினஸ், ஒரு பீச்சுக்கு போனா ஹாப்பினஸ், ஒரு பிக்னிக் போனா ஹாப்பினஸ், ஒரு டூர் கூட்டிட்டு போனா ஹாப்பினஸ். இதெல்லாம் தான் நம்ம வந்து பாஸ்ட பத்தி தான் நிறைய பேர் சொல்லியிருக்கோம். ஹவு மெனி ஆஃப் அஸ் ஆர் என்ஜாயிங் த பிரசன்ட் மூமெண்ட்? இல்ல, நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்பு பண்ணி தமிழ்ல, உங்கள பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி மை டியர் ஃப்ரெண்ட். எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உல்டா பண்ணி தமிழ பேசுவாங்க. அதுவும் ஒரு வகையில நல்லதா தான் இருக்கும். "ஓ! ஓகே. ஹேப்பி டூ மீட் யூ" அப்படின்னு சொல்றத அவங்க வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து, அதையே தமிழ்ல சொல்லி பாருங்களேன். "உங்கள சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மக்களே" அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆரம்பிச்சோம்னா, என்னடா இது ஒரு லூசுத்தனமான பொண்ணா இருக்கும் போல இருக்கு. இது ஏன் இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல மெட்ரோ சேனல்லாம் பார்த்து வளர்ந்த காலம் இல்லையா நம்மல்லாம். அப்போ வந்து அந்த ஜுனூன் தமிழ்ன்னு ஒண்ணு ரொம்ப பிரபலம். ஜுனூன் எல்லாமே வந்து வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு வரும். ஜஸ்ட் உல்டா தமிழா வரும். சோ அதெல்லாம் வச்சு நாங்க ஸ்கூல்ல வந்து பேசி கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் தமிழ் இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான். இடைவெளி ஸ்கூல்ல இன்டர்வல் விட்டோம்னா லஞ்ச் டைம்லயும் நம்ம வந்து வீட்ல என்ன நடந்ததுலாம் பேசுறத விட, டிவி சேனல் நீ என்னென்ன பார்த்த? ஜுனூன் பார்த்தேன், இது பார்த்தேன், ஹம்லோக் பார்த்தேன், அப்புறம் ஒளியும் ஒலியும் பார்த்தேன். எல்லாத்தையும் ஸ்கூல்ல டிஸ்கஸ் பண்ற இடமே அதுவா தான் இருக்கும். ஐ திங்க் ஷாருக் கான வளர்த்து விட்ட ஜெனரேஷனே நம்ம ஜெனரேஷனா தான் இருக்கும். ஃபௌஜி பார்த்து. அவர் வந்து சினி ஸ்டார் ஒரு ஒரு இந்த ஸ்டார்ல இருந்து டிவி ஸ்டார்ல இருந்து பெரிய பிக் ஸ்கிரீன் ஸ்டாரா மாறினதெல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ பெண்கள் வந்து சேர்ந்தாலே காசிப்பு என்ன பேசுவாங்க அப்படின்னு ஆண்களும், ஆண்கள்லாம் நீங்கெல்லாம் என்ன பேசுவீங்க அப்படின்னு பெண்களும் நாங்க வந்து நினைப்பது உண்டு. அஃப்கோர்ஸ் நாங்க கிளாஸ்ல வந்து சந்தோஷமா இருப்போம். நீங்க கிளாஸ்ல சந்தோஷமா இருப்பீங்க. அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாமே மாறிட்டு வருது. சோ எ கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தான் நம்ம வந்து
ஒரு சந்தோஷமான ஒரு இப்ப நீங்க நடந்து வந்த ட்ரைனிங் செஷன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, பிரசன்டேஷன் இப்பவே பாத்தீங்கன்னா, நான் வந்து கடந்து வந்த பாதை, நான் வந்து இந்த சைல்ட்ஹுட்ல இந்த மெமரிஸ் எல்லாம் நான் வந்து செரிஷ் பண்றேன். எங்க அப்பா கூட இருந்த காலங்கள செரிஷ் பண்றேன். அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். சரி, ஓகே. இப்படியே இருக்கட்டும். அந்த ஹாப்பினஸ் ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா, சரி இப்போ நம்ம ஹாப்பியா எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும்னா, எப்படி நம்ம அந்த சிச்சுவேஷன கிரியேட் பண்றது? சோ பிரசன்ட் மூமெண்ட் இப்ப என்ன? அழகான இனிமையான காலை நேரம். இன்னும் விடியட்டுமா? விடிய வேணாமா? அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க சூரியனோட கதிர்கள். இன்னும் எட்டி பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு விடியல், இன்னொரு புலரி. சோ இந்த இந்த விடியல்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அழகா இந்த ரோட்ல ஒரு லேடி வந்து நடந்து அவங்க வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நெறைய பேர் பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. தெருவுல வந்து ஒரு லேடி வந்து வேலைக்காக தன்னுடைய அலுவலுக்காக போயிட்டு இருக்காங்க. நெறைய கார் போயிட்டு இருக்கு. சைக்கிள்ல போறாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டும் என் பக்கத்துல வந்து என்னுடைய செல்ல நாய்க்குட்டி படுத்துட்டு இருக்கு. தெரியுதா? சோ ஒவ்வொரு பொழுதையும் இனிமையா நம்ம வந்து நெனச்சு பார்த்து, அத வந்து அனுபவிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஹாப்பி மெமரீஸ லேட்டர் ஆன் உண்டாக்குது. சரியா? அதே மாரி ஒவ்வொரு வயசுலயும் வந்து டிஃபர் ஆகுது. இப்ப நான் ஹாப்பினஸ்ன்றது நான் சந்தோஷமா இருக்கேன். நான் இந்த வயசுல சந்தோஷமா இருக்கிறது, சின்ன வயசுல இதே நிலைமையில சந்தோஷமா இருந்திருப்பேனா? கண்டிப்பா இருந்திருக்க மாட்டேன். ஐய்யய்யோ! இவங்க என்ன லெக்சர் குடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாமா ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 5 வயசுல எப்படி சந்தோஷமா இருந்திருப்பேன். ஹாப்பினஸ் டிஃபர்ஸ் வித் ஏஜ். லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் decreases between the age 9 and 16. அதாவது 9 to 16ல வந்து நெறைய படிக்கணும். அதாவது எதிர்பார்ப்புகள் நம்ம வந்து பசங்க மேல திணிக்கிறதுனால அவங்க என்ஜாய் பண்றதே இல்லையா. ஆனா நம்ம இப்ப சொல்றோம் ஸ்கூல் லைஃப தானே நீங்க என்ஜாய்மெண்ட்னு நினைச்சீங்க. ஆனா சைக்கலாஜிக்கலி அண்ட் ரிசர்ச் படி 9 to 16 ஏஜ்ல அவங்க வந்து அவ்வளவா சந்தோஷப்படுறது இல்லையா. பட் தென் கிராஜுவலி இன்க்ரீசஸ் வித் ஏஜ் ஆஃப் 70. அப்ப பாருங்க இப்ப வந்து 70 அடிச்ச செஞ்சுரியை நோக்கி போய்கொண்டிருக்கும் நம்மளுடைய அண்ணன்மார்கள், அண்ணன்மார்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க. பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, பேரன் பேத்தி எடுத்துட்டீங்க. இனிமேல் என்னடா எனக்கு நான் சந்தோஷமா என்ஜாய் பண்றேன்ற வாழ்க்கை தானே நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் சிங்கப்பூருக்கு போனப்ப பார்த்தேங்க. இங்க இருக்க மனப்பான்மைக்கும், அங்க இருக்க மனப்பான்மைக்கும் ரொம்ப வித்தியாசம். எந்த ஒரு வயசானவங்களும் ரிட்டயர் ஆன பிறகு 60 வயசுக்கு அப்புறம் வீட்ல தங்குறதே கிடையாது. பார்ட் டைம் ஜாப், அந்த ஜாப், இந்த ஜாப் எல்லா ஹோட்டல்லயும் வேலை பார்க்குறவங்க எல்லாம் வயசானவங்க தான். அவங்க வந்து யார் கையும் எதிர்பார்க்கறது இல்ல. அவங்க அன்றாடம் அவங்களுக்கு தேவையானத அவங்க வேலை பார்த்துட்டு மெட்ரோல போறாங்க, வராங்க. சந்தோஷமா பேரன் பேத்தியோட அந்த அவங்களுக்குன்னு ஒரு சைனீஸ் அ இது இருக்குது. நம்ம லிட்டில் இந்தியா மாரியே அவங்களுக்கு சைனீஸ் பிளேஸ் இருக்குது. அந்த மார்க்கெட் பிளேஸ்ல வந்து அவங்க போய் அந்த சைனீஸ் ஸ்கொயர், அந்த சைனீஸ் செக்கர்ஸ், நம்ம அந்த கல்லாங்காய் விளையாடுற மாதிரியே அதெல்லாம் விளையாடி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா, இங்க தான் வந்து ஐய்யய்யோ! ரிட்டயர்மென்ட் ஆயிடுச்சு. அது பெருசு போது. அ அவ அவருக்கு அந்த கிழத்துக்கு என்ன இப்ப வேல? இந்த மாதிரி இந்த புரியாத இந்த ஜென்ஸிகள் பேசுவதும், இப்ப இருக்க தலைமுறைகள் பேசுவதும் ரொம்பவே வந்து வருத்தத்துக்குரியதா இருக்குது. இதெல்லாம் மாறணும்னா நிச்சயமா சீரியல்ல இந்த சிச்சுவேஷனும், இந்த கதை கருவும் மாறணும். ஏன்னா நெறைய பேர் சீரியல பார்த்து தான் டைம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒரு ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புறேன். என்னுடைய மாமனார் வந்து மயிலாடுதுறை உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னுடைய சொந்த ஊர் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அம்பத்தூர்ல, சென்னையில. ஆ க ஸ்கூல் வந்து ராமசாமி ஹை ஸ்கூல்ல படிச்சேன். காலேஜ் WCCல முடிச்சேன். அப்புறம் கல்யாணம் ஆனது என்ன
காதல் கணவரை சந்தித்தது அலுவலகத்துல. அப்புறம் நாங்க மேரேஜ் பண்ண பிறகு அவர் வந்து நான் வந்து ஒரு மாயவரத்து மருமகளா மாறிட்டேன். மகளாவே மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாரும் எனக்கு கேட்கிறவங்க எல்லாம் மாயவரத்து பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க தான் மாயவரம்னு நினைச்சேன் அப்படின்னுவாங்க எல்லாருமே. ஸோ மயிலாடுதுறையிலேருந்து வாரத்துக்கு ஒரு தடவை எங்க மாமனாருக்கு இங்க வந்துரணும். சென்னையில நாங்க எங்க பிசினஸ் இங்க இருந்ததுனால மாமனார் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ்ல கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. காலையில வந்து 4 மணிக்கெல்லாம் டிசிப்ளின்னா அவருதாங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பிடுவாரு. ஒரே இதுதான் ஆக்சிலேட்டர் மெரிச்சாருன்னா இங்க 8 மணி 8:30க்கு இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துருவாருங்க. வந்துட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டா 7:30 to 8க்குள்ள அவருக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டுறணும். 12 to 12:30க்குள்ள லஞ்ச் சாப்பிட்டுறணும். 7 to 7:30ல டின்னர். சோ இந்த சிஸ்டம் தான். கொஞ்சம் லேட்டா போச்சுன்னா அசுபுசுன்னு ஹாலுக்கும் இதுக்கும் நடந்துகிட்டே இருப்பாரு. நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் டென்ஷன் மாதிரி இருக்கும். ஐயோ கடவுளே என்னடா இது நம்ம சீக்கிரம் செய்யணுமேன்னு சொல்லிட்டு அவரோட ஐட்டம்லாம் வந்து சாப்பிடுற ஐட்டம்லாம் மட்டும் சீக்கிரம் நான் செஞ்சுட்டு மத்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டா செய்வேன். சோ ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் அவரோட சேவை, அவருக்கான மருந்துகள் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்க வந்தாருல்ல காலங்காத்தால புறப்பட்டு வந்தது எதுக்காக தெரியுமா? சீரியல் டைம் கிராஸ் ஆயிடக்கூடாது அவருக்கு. காலையில ஆரம்பிச்சாருன்னா 10:30க்கு சன் டிவிய போட்டாருன்னா எல்லா சீரியலும் பார்த்துட்டு, ஆனா டிசிப்ளினா 7:30க்கு போய் படுக்க போயிடுவாரு. ஏன்னா காலையில 4:30க்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிடுவாரு. அது டிராவல் பண்ணாலும் சரி, டிராவல் பண்ணலனாலும் அதே இதுதான் அவருக்கு டிசிப்ளின். அதே இதுதான் என்னுடைய கணவருக்கும் வந்திருக்கு. என்னோட மகனுக்குமே அது மாதிரி பழக்கவழக்கம் வந்திருக்கிறது அவர்கிட்ட இருந்துதான். சோ ஹாப்பினஸ்ன்றது எதுக்கு சொல்றேன்னா, சில பேருக்கு சீரியல் பாக்குறதுல ஹாப்பினஸ், சில பேருக்கு படம் பாக்குறதுல ஹாப்பினஸ். எனக்கு வந்து நான் நிறைய படம் பாப்பேன்னா இதுக்காக தியேட்டருக்கு போய் பாக்குறது அந்த மாதிரிலாம் இல்ல. டிவில போடுறது நெட்ஃபிளிக்ஸ் இப்பதான் நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதமா ஓடிடி வந்திருக்கு. ஓடிடில பாக்குறது படத்தை அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அதை ரிவ்யூ பண்ணி பாருங்க. கடவுள் வந்து எனக்கு அந்த யூனிவர்ஸ் நம்ம எதை நினைக்கிறோமோ அது நோக்கி நம்மள செலுத்துன்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் இது மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நாங்க ஒரு கேங்கா இந்த கோவிட் டைம்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நெட்ஃபிளிக்ஸ்ல வர சீரீஸை பத்தி படங்களை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது பண்ணுவோம். அப்போ என்னுடைய இந்த லைக்கை பார்த்தோ இல்ல இந்த பொறுப்புல இருக்கிறத பார்த்தோ என்ன வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணி சிபிஎஃப்சி பேனல் மெம்பரா ஆனேன். ஸோ இந்தியன் 2, சைரன், கூலி வரைக்கும் நிறைய படங்கள்லாம் நான் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்கேன். நீங்க சர்டிஃபிகேஷன்ல போய் பாருங்க, கவிதா கண்ணன்னு இருக்கும். ஸோ அது வந்து எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஹாப்பினஸா இப்ப இருக்கிற சூழ்நிலைய நான் வீட்லயே தான் இருக்கேன், எனக்கு வந்து வேலை வெட்டி இல்ல, எனக்கு வந்து இதுக்கு போக முடியல, இந்த ஒர்க்குக்கு போக முடியல, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்கும். வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் 24 ஹவர்ஸும் சுழண்டு. சில சமயம் நம்மளுக்கு வேலை இல்லாமலும் சில காலங்கள் இருக்கலாம். அந்த டைமை நீங்க வேஸ்ட்ன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஐயோ நம்ம வேஸ்டா சீரியல் பார்த்துட்டு இருக்கோம், டிவி பார்த்துட்டு இருக்கோம். அதுல என்ன நுட்பமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஒரு யூடியூப் பார்த்தா கூட அதுல இருந்து நம்ம என்ன ஒரு கருத்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற. நீங்க எல்லாருமே ட்ரெயினர்ஸ்ன்றதுனால உங்களை பத்தி சொல்லவே இல்லை. பொதுவா நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் 24 ஹவர்ஸும் நல்லா சுழன்றுட்டு ஒவ்வொரு அலுவல்ல நீங்க எல்லாம் வந்து பிஸியா இருக்கீங்க. உங்களை பத்தி ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த காலத்துல நடக்கிற விஷயங்களை சொல்றேன். பசங்க வந்து சும்மா இருக்கிறது, இந்த வடிவேல் சொல்வார்ல, சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாயா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சும்மா இருக்கும் வேலையிலும் நுட்பமாக எப்படி நம்ம வந்து பயனுள்ள வகையில் நம்ம செல்ஃப் கேர்ன்னு சொல்லுவோம். செல்ஃப் கேருக்கு டைம் கொடுத்திருக்காரு கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது செல்ஃப் கேர்ன்றதுக்கு ஒரு டைமே ஒதுக்க முடியாம இருக்கும். ஒரு வெந்நீர் எடுத்து பக்கெட்ல பிடிச்சு
கால வந்து நினைச்சுக்கிட்டு ஒரு ரீஜூனேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெடிக்யூர், பெனிக்யூருக்கு போனா அவ்ளோ காசு பியூட்டிஷியன்ஸ் பிடுங்குறாங்க. நம்ம வீட்லயே வந்து ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். இல்லையா, ஒரு யூடியூப் பார்க்குறீங்க, இது பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னா, நீங்க பேச்சாற்றல வெளிப்படுத்தலாம். நேத்து கூட எங்க அப்பா வந்து ம் சிறந்த சொற்பொழிவாளர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட. ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல வந்து எங்க அப்பா என்ன பண்ணாங்க, நேத்து தமிழன்பனோட இது ஃபியூனரல் இருந்தது இல்லையா? சோ அவருக்கு நினைவலைகள். அவர் வந்து டிபிஐல ஒர்க் பண்ணும்போது, பேச்சு போட்டியில அவர் நடுவரா வந்திருக்காரு தமிழன்பன் ஐயா. இவங்க பாருங்களேன், நாங்கலாம் வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ணல எங்க அப்பாக்கு. யூடியூப் போடுங்கன்னோ, இல்ல ஒரு ஆம், இது என்ன சொல்றது, மெசேஜ் போடுங்கன்னோ நாங்க எதுவுமே சொல்லல. எங்க குரூப்ல அவரே வந்து ஒரு ஃபேமிலி குரூப் இருக்கு. அதுல வந்து அவரே வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி தமிழன்பனை பத்தின நினைவலைகளை அவர் ஷேர் பண்றாரு. இது மாதிரி சொன்னாரு அப்படின்றத. அது அந்த அந்த ஒரு குட்டி கதையை நான் ஷேர் பண்ண விரும்புறேன். அதாவது பேச்சு போட்டி நடந்துட்டு இருக்கான். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்றப்ப இவர் வந்து ரொம்ப முழு மூச்சா பேசிட்டு இருக்காராமா. அப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு இறந்த இடத்துல கணவன் வந்து இறந்துட்டாரு. மனைவி வந்து புலம்பிட்டு இருக்காங்களாம். புலம்பிட்டு இருக்கும்போது அதாவது வீட்டு நிர்வாகத்துல சிறப்பாக இருப்பது பெண்டீரா ஆண் மகனா அப்படின்றதுல பந்தலுல பாவக்கா, பந்தலுல பாவக்கா, எவ எடுத்துட்டு போனாலோ, எவ எடுத்துட்டு போனாலோன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்து அந்த மனைவி வந்து புலம்பல்லையும் தன்னுடைய வீட்டுல நடக்கிற நிலவரத்தை கண்காணிச்சிட்டு இருக்கிறதாவும், அது வந்து பாவக்காய் யாரோ பறிச்சுட்டு போறாளேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கு குறிப்பால உணர்த்துற மாதிரியும் அவ வந்து ஒப்பாரி வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. அத வந்து ரொம்ப சிறப்பா அதை எடுத்து மேற்கோள் காட்டி அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்ததா எங்க அப்பா வந்து நினைவு கூர்ந்தாங்க. சோ ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அததான் நான் சொல்றேன். ஆப்டிமிஸ்ட்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம எப்படி வந்து அந்த சிச்சுவேஷனை நம்மளுக்கு சாதகமாகவும் நம்மளுக்கு சந்தோஷமாகவும் மாத்திக்கணும்ன்றதுதான். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர்ஸ் வித் ஈச் அதர். இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு, நம்மளோட என்விரான்மெண்ட் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் சொல்லும் போது இந்த சைக்காலஜில என்ன சொல்றாங்க, யூடோனிக் ஹாப்பினஸ், அதாவது ஹிடோனிக் ஹாப்பினஸ் அண்ட் யூடோனிக் ஹாப்பினஸ். ஹிடோனிக் ஹாப்பினஸ்னா த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ், அதாவது பர்பஸ் ஆஃப் ஹாப்பினஸ். நீங்க கண்டென்ட்மெண்டா இருக்கீங்களா? இப்ப நீங்க ஹாப்பின்னா எதை சொல்லுவீங்க? நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். எனக்கு வந்து நான் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன்ப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதாவது நீங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கண்டென்ட்மெண்ட்டையும் முழுமை அடைந்ததையும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறினதை வந்து நீங்க வந்து ஹாப்பினஸ்ன்னு சொல்றீங்க. யூடானிக் ஹாப்பினஸ்ன்றது டிகிரி சென்ஸ் ஆஃப் பர்பஸ் ஆஃப் மீனிங். நீங்க அதாவது ஃப்ரம் லிவிங் virtually and enjoying the fulfilling the goals. அதாவது ஒரு கோலை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஒரு உசேன் போல்ட் வந்து இந்த இந்த இதுல வந்து ஒலிம்பிக் கேம்ஸ்ல நான் வந்து கோல்டு அடிக்கணும் அப்படின்னு நினைச்சான்னா, அவன் கோல்டு அடிச்சிட்டாருன்னா அதை நினைச்சு அவர் சந்தோஷப்படுறது, ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டை நினைச்சு சந்தோஷப்படுறதான் யூடோனமிக் ஹாப்பினஸ்ன்னு சொல்றோம். சரி, ஓகே. இந்த ஹாப்பியா இருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்குதுங்க. நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஆக்சிடோசின், செரோட்டோனின், டோப்பமைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு, என்டார்பின்ஸ் சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய நரம்புகளுக்கும் நம்மளுடைய கெமிக்கல் சுரந்து அந்த பிரெயினுக்கு வந்து சிக்னல்ஸ் அனுப்புது. அனுப்பும்போது என்ன ஆகுது, அது வந்து நம்மளுக்கு சந்தோஷமான மனநிலையை கொடுக்குது. இப்ப செரோட்டோனின்றது நம்மளோட மூட கண்ட்ரோல் பண்ணுது. சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு அந்த மூட கண்ட்ரோல் பண்றதுனால இப்ப வந்து நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இல்லைன்னாலும் நான் நல்லா இருக்கேன், ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லும் போது, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேக்குறோம், ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்றோம். சொல்லும் போதே நீங்க நல்லா இருக்கீங்களோ நல்லா இல்லையோ, முட்டி வலி இருக்கும், வயிற்று வலி இருக்கும், தலைவலி கூட இருந்திருக்கும். ஆனா ஐ எம் ஃபைன்னு ஒரு வார்த்தை சொல்லும் போதே அந்த வார்த்தை வந்து சிக்னலா மாறி நம்ம பிரெயினுக்கு போகுது.
நீங்க கை குலுக்கும் போது அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அவர் வந்து நல்லா இல்லனாலும் ஐ அம் ஃபைன் ஹவ் டு யூ டூ அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கும் எனர்ஜி பாஸ் ஆகுது. இதுதான் வந்து செரோட்டோனின் வந்து மூட கண்ட்ரோல் பண்ற ஹார்மோன். ஆக்சிடோசின்ன்றது இன்ஃப்ளூயன்சஸ் ட்ரஸ்ட், எம்பதி. நான் சொன்னேன் இல்லையா, கை கொடுக்கும் மூலம், டச் மூலமா, ஃபீலிங்ஸ் மூலமா, சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் வந்து நம்ம வந்து ஒரு டச், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு டச் பண்ணி என்னம்மா எப்படிமா இருக்க, வேலையில இருந்து வந்தோன்னா ஒரு மனைவி வந்து கணவன்ட்டையும் கணவன் இருந்து மனைவியும் ஒரு அந்யோன்யம் நம்ம சொல்றது வந்து ஒரு டச் மூலமா சொல்றதுதான். ஒரு தோலை தட்டி சொல்றது, கையை பிடிச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறது எதுக்குன்னா இந்த ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்கிறதுக்காக தான். ரொமான்ஸ்னா நம்மளோட பிள்ளைங்க எல்லாம் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இல்லாத ரொமான்ஸே இல்ல. சிவாஜி காலத்துல இருந்து ஆதி காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ரொமான்ஸ்னாலதான் இந்த உலகம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அத மட்டும் சில இடத்துல ரொம்ப அத்துமீறியும் போது அது தேவைப்படாத இடங்கள்ல எல்லாம் அதை நம்ம விட்டுருவோம். டோபமைன்றது ஒரு பிளஷருக்கான ஒரு ஆக்டிவிட்டி. சப்போஸ் நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், ஒரு ஒரு 1 hour நல்லா பேட்மிண்டன் விளையாடிட்டு வரீங்கன்னா அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு டோபமைன் எனர்ஜி செக்ரீட் ஆகும். அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆறதுனால அந்த சிக்னல் போயிட்டு உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது. எண்டோர்ஃபின்றது நம்ம வந்து ஏதாவது ஒரு பெயின்ல இருக்கோம், மாத்திரை போடுறீங்க, தலைவலி வருது, மாத்திரை போடுறீங்க, அந்த பெயின் ரிலீஸ் ஆயிடுது, அப்ப நீங்க ஹாப்பி ஆயிடுறீங்க, சந்தோஷமாயிடுறீங்க. சோ இந்த மாதிரி ஹார்மோன் செக்ரீஷன் மூலமா நீங்க ஹாப்பினஸ் அடைங்க. சரி, ஓகே. மெமரிஸ் ஆஃப் ஹாப்பினஸ் இன் மை லைஃப், அதை வந்து நான் ஷேர் பண்ண விரும்புறேன். எப்படின்னா, என்னுடைய ஸ்கூல் லைஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா இதான் என்னோட சின்ன வயசுல என்னுடைய தம்பி, எனக்கு 2 தம்பிங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சிங்கப்பூருக்கு போன காலகட்டம். இது என்னோட அம்மா, இது என்னோட பாட்டி. சாரி மேம், ஷேர் ஆகுதா எல்லாருக்கும்? ஆகுது சார், தெரியுது சார். ஆகுது ஆகுது ஆகுது. ஆகுதே. ஃபைன் 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 ஃபைன். ஃபார் மீ இட் இஸ் நாட் ஷேரிங். ஓகே ஃபார். தெரியுதா பாருங்க சார். தெரியுது மேம், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. யா. சோ சிங்கப்பூருக்கு நான் வந்து 5 வயசுல 5 to 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வந்து கப்பல்ல போனேன் நானு ஃபர்ஸ்ட். அந்த அனுபவம் வந்து வேகா, அதாவது அந்த நடுக்கடல போகும்போது எங்க அம்மா சொல்றாங்க, ஒமட்டிட்டு வரும், நீ படுத்துக்கோ தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த ஒமட்டல் இதெல்லாம் ஒண்ணுமே வரல. அந்த நினைவெல்லாம் வந்து சில நினைவுகள்லாம் ரொம்ப பசுமையா இருக்குது. அதை நினைச்சு நான் எப்பயுமே செரிஷ் பண்ணுவேன். இப்ப ரீசெண்டா நான் சிங்கப்பூருக்கு போனப்ப அதெல்லாம் நான் ரீகால் பண்ணி பார்த்தேன். எங்க பாட்டியும் இல்ல, என்னுடைய அம்மாவும் இல்ல. ஆனா அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப பசுமையா இருக்குது. இது என் அம்மா, என்னோட சித்தி, என்னோட தம்பி. இது வந்து இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாருமே எங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க. 3 தங்கச்சி, 4 தம்பி எங்க அம்மாவுக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் போனது. இதுதான் ஹோல் ஃபேமிலி. இது வந்து வளர்ந்த பின்னாடி என்னுடைய தம்பிகள் கூட நான் இருக்கிறது 15 வயசுல. சோ இது வந்து நான் கைடா இருக்கும்போது, ஸ்கவுட் அண்ட் கைடா இருக்கும்போது நான் வந்து நிறைய போட்டிகள் எல்லாம் கலந்துகிட்டு பிரைஸ் வாங்குவேன். சோ அந்த டைம்ல நான் வந்து பிரைஸ் வாங்கினது. இது வந்து பாட்டு பாடி அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்கூல்ல அப்ப இருக்கும்போது, இதுக்கு எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணு பேரு ஷீபா. அவ வந்து சின்ன வயசுலயே அவளுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது. அதனால அவ வந்து ரீசெண்டா நான் ஒரு ட்ரைனிங் செஷனுக்கு போயிருக்கேன். அவங்க அக்கா வந்து என்ன கைய பிடிச்சிட்டு ஒரே விடவே இல்ல. என்ன, எப்படி உங்களுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சதுன்னா, உன்னோட ஃபேஸ் வந்து சின்ன வயசுல இருந்த எப்படி இருந்தியோ அப்படியே தான் கவிதா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு என்ன விடவே இல்ல. சொல்லுங்க எப்படி இருக்கா ஷீபா அப்படின்னு கேக்குறேன். அவ தவறிட்டாமா, அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது. நாங்க ஸ்கூல்ல வந்து 5th அப்புறமே, நீ 5th வரைக்கும் தான் அவ கூட படிச்சேன் நானு. 5th அப்புறம் அவ வந்து வீட்ல வச்சுதான் நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, சில போட்டோக்கள்லாம் அப்படியே அது மெமரியாவே இருக்கு பாருங்களேன். அதெல்லாம் காலத்தால அழிக்க முடியாது. இது நான் குழந்தையா இருக்கும்போது எடுத்தது. இது வந்து நான் வந்து
இன்னொரு ஒரு சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் என்னன்னா, நான் வந்து கிறிஸ்டியனா இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஹிந்துவா கணவருக்காக மாறினவ. ஸோ இது வந்து என்னுடைய ஹோலி கம்யூனியன் அப்ப எடுத்தது. இது வந்து நான் டான்ஸ்லாம் வந்து கோரியோகிராஃப் பண்ணுவேன். சர்ச்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி. அப்ப வந்து என்னோட ஸ்டூடெண்ட் இவனுக்கு வந்து மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் எல்லாம் அப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்டோட இது டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆவடியில எங்க அப்பா ஒர்க் பண்ண இடம் இல்லையா? அங்க வந்து நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்ததுக்காக ஸ்டேட் செகண்ட் வாங்கினேன். அப்போ அதுக்கான கேஷ் பிரைஸ் ₹5000 அந்த காலத்திலேயே குடுத்தாங்க. அது வந்து அந்த ஃபங்ஷன் அந்த ஃபேக்டரிக்கு வெளியில வச்சு அந்த ஃபங்ஷன் வச்சாங்க. அதுல குடுத்தது. இது லேட்டர் ஆன் நான் வந்து மேக்ஸ்வெத் ஆர்ச்சர்ட்ஸ்ன்ற கம்பெனில வேலை பார்த்தேன். என்னோட டிகிரிலாம் முடிச்சுட்டு. அது வந்து லைலா காலேஜுக்கு ஆப்போசிட்லயே இருக்குது. இப்ப வந்து ஹார்லி டேவிட்சனோட அம் அந்த பைக் இருக்கு இல்லையா? அந்த பைக் ஷோரூம் வந்து மாறியிருக்கு அந்த இடம் வந்து. ஸோ ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் அவங்க குரூப்து. அங்க வொர்க் பண்ணும்போது எடுத்தது. என்னோட கலீக்ஸோட எடுத்தது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஒரு பசுமையான நினைவலைகள். இது என்னோட பொண்ணு. பொண்ணு பொறந்தப்ப எடுத்தது. இது என்னோட பையன் பொறந்தப்ப எடுத்தது. இது என்னோட லைலா காலேஜ்ல இருக்கும்போது டூர் போனது. மகாபலிபுரம் போனது. இது என்னோட தம்பி வந்து அ சித்தப்பா வீட்டுக்கு போயி, அவங்கள போய் பார்த்தது. இப்ப எல்லாருமே துபாய்லயும், இந்த சின்னவன் வந்து ஜெர்மனிலயும் வொர்க் பண்ணிட்டு இருக்கான். இதுல அதாவது கார் தான் அவனோட பேஷன். 2 பேருக்குமே கார வச்சுட்டு குட்டி, குட்டி கார் இருக்கும் இல்லையா? அந்த கார வச்சுட்டு தான் அவங்களுக்கு பேஷனே வந்து. சாரி நான் 2 மினிட்ஸ் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கேன். நான் முடிச்சிடுறேன் சார். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குடுங்க. நான் முடிச்சிருவேன். அ அவனோட பேஷன் நான் எதுக்கு சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து நம்ம எத நெனச்சுட்டு இருக்கோமோ, இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சமும் நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ திருப்பி குடுக்குன்ற மாரி, அவன் பஸ்ல வரும்போது கூட இந்த கார் வந்து அந்த கார முந்திட்டு போதா? மாருதி, ஃபியட் இது. எல்லா கார் பேரையும் சொல்லுவான். அதே மாதிரி இவன் பெரியவன் வந்து அபுதாபில இப்ப வந்து கார் ஷோரூம்ல தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கான். லேட்டஸ்ட் கார்ஸ் ரோல்ஸ் ராயல்ஸ்ல இருந்து பழைய கார்ல இருந்து இப்ப லேட்டஸ்ட் டெஸ்லா வரைக்கும் டெஸ்டிங் எல்லாம் இவன் எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி விட்டாதான் அந்த கார். அதே மாதிரி ஜெர்மனில சின்னவன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு சொந்த வீடு குடுத்து, காரும் குடுத்து அந்த கம்பெனி வந்து வச்சிருக்கு. அவனும் வந்து கார் கம்பெனில தான் வொர்க் பண்றான். இது வந்து எனக்கு இருக்கிற பேஷன். டாக்ஸ்ன்னா எனக்கு ஒரு பேஷன். சின்ன வயசுல அம்மா இருக்கிற வரைக்கும் என்ன வந்து நாய் வளர்க்க விடவே இல்ல. நாய்க்குட்டி வச்சா அது அத நீ பேணி காப்பியா? உன்ன பாத்துக்கிறதே பெரிய வேலை. அத வேற நான் பாத்துக்கணுமா? அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ யார் வீட்டுக்கு போனாலும் நாய்க்குட்டி தான் என் கூட ஒட்டிக்கும். ஆம், அந்த அந்த ஒரு இதுக்காக போயிருந்தேன். அவங்களோட பர்த்டே ஃபங்ஷனுக்காக போயிருந்த ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு. அவங்க வீட்ல இருந்த டாக் கூட, ஜூலி கூட நான் எடுத்துக்கிட்டது. இது வந்து டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆவடில வொர்க் பண்ணாங்க இல்லையா அப்பா. அப்ப வந்து ட்ரெய்னிங் செஷன் வந்து எல்லாருக்கும் இது ஹவுஸ் ஒய்ஃப் முதற்கொண்டு எல்லாருக்குமே சுய வேலை வாய்ப்புக்காகனா ஒரு ட்ரெய்னிங் செஷன் குடுத்தாங்க. அதுல வந்து நானு டிராமா இது எல்லாமே கண்டக்ட் பண்ணி அவங்கள வச்சு ஒரு சின்ன டிராமாலாம் ஸ்கிட் எல்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து சர்டிஃபிகேட்டும் குடுத்தாங்க. இப்ப நான் ட்ரெய்னிங் எடுத்துட்டு வரேன். அப்பவே வந்து மேரேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ்ன்னுலாம் சொல்லி ட்ரெய்னிங் செஷன் வச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப நெனச்சாலே இது சித்தப்பா ஃபேமிலி. அவங்க வந்து நான் நீட் எக்ஸாம் அப்ப கிடையாது. ஆனா ஒரு இது மெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. அதுக்காக நான் ப்ரிப்பரேட்டரி எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருந்தது. ஆழ்வார்பேட்ல போய் அவங்க வீட்ல தங்கியிருக்கும்போது, அவங்க கூட எடுத்த மெமரீஸ் இது. இது வந்து +2 டைம்ல எடுத்தது. இது வந்து எங்க அக்காவோட மேரேஜ் ஃபங்ஷன் அப்ப எடுத்தது. நானும் என் தம்பியும். இது அந்த டான்ஸ் ஃபேமிலியோட. ஸோ இதுதான் எங்க அம்மாவோட ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப கம்மி. எங்க அம்மா வந்து நிக்கவே மாட்டாங்க. ஃபோட்டோல நிக்கவே மாட்டாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இப்ப நாங்க வந்து எடுத்து வரைஞ்சிட்டு இருக்கோம். இது மாதிரிலாம். நான் அப்பவே வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வருவேனோ என்னமோ தெரியல. இது டீச்சரா நான் டிராமால நடிச்ச காட்சி இது. இது லேட்டர் ஆன் என்னுடைய கணவர், என்னோட பொண்ணு, பையன் கொடைக்கானலுக்கு போனப்ப அந்த நீர்வீழ்ச்சி சில்வர் ஃபால்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது.
ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய நினைவலைகள். இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாந்தா மற்றும் ஸ்ரீலக்ஷ்மி. ஸ்ரீலக்ஷ்மி மும்பைல இருக்கா. சாந்தா வந்து ஆஸ்திரேலியால இருக்கா. இது வந்து என்னோட பையன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணப்ப, சின்ன வயசுல வின் பண்ணப்போ, அப்புறம் அவன் வந்து இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான். அந்த பாருங்க, இது வந்து இது என்ன இதுன்னு பார்த்தா தெரியுதா? கிரேட் வால் ஆஃப் சைனா மாடல் பண்ணி அதுல வந்து சோல்ஜர் மாதிரி அவனை நிக்க வச்சேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது. ஸோ இது எங்க அப்பாவோட 70th பர்த்டே அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களெல்லாம் வந்து பிளெஸிங்ஸ் வாங்கினது. இது பாருங்க எங்க அம்மாவோட போட்டோ. என்னோட நினைவலையில இது வந்து வயசுக்கு வந்தப்போ என்னுடைய தாய்மாமன் வந்து கொலுசு போடுறது. எங்க அம்மாவோட போட்டோ எல்லாம் இது மாதிரி தான் நான் வந்து இது கிராப் பண்ணி அப்பப்போ பாத்துக்கிறது. ஸோ இதுதான் என்னுடைய குட்டி பப்பி டாக். இவன் பேர் வந்து மேடிசன். என்னுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். பாக்குறான் இப்பவும் பாக்குறான். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எல்லாமே இவன் தான். ஸோ இதுதான் என்னுடைய சின்ன உலகம். இதுலதான் நான் வந்து சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கேன். மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதே என்னுடைய பெரிய சந்தோஷம். அது மூலமா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஹாப்பினஸ் கோஷன்ட்னு லாஸ்டா நான் வந்துட்டேன். ஹாப்பினஸ் கோஷன்ட்னு சொல்லுவோம். அதாவது நம்பர் ஆஃப் டிசைர்ஸ் ஃபுல்ஃபில் பை டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிசைர்ஸ் அட்டைன்டு என்டர்டெயின்டு. நம்ம ஃபுல்ஃபில் ஆற சந்தோஷம் நம்மளுக்கான சந்தோஷம். அது மத்தவங்களை எத்தனை பேரை நீங்க திருப்திப்படுத்திருக்கீங்க இந்த வாழ்க்கையில? நம்ம திரும்பி பார்த்தோம்னா எத்தனை பேர் நம்மளால சந்தோஷப்பட கவிதான்ற பேர் சொன்னோடனே ஒரே சந்தோஷம் ஆடுறாங்களா, இல்ல ஐயோ வந்துட்டா பாரு அப்படின்னு நினைக்கிறாங்களா? சோ இதெல்லாம் தான் நம்மளோட ஹாப்பினஸ் கோஷன்ட்டா நம்ம அப்பப்ப ரிவைவ் பண்ணிக்கணும். ஸோ லெட் அஸ் லிவ் அண்ட் லெட் அதர்ஸ் டு லிவ். ஹாப்பினஸ் இஸ் கண்டேஜியஸ். நீங்க சந்தோஷமா ஒரு ஸ்மைல் மூலமா யாரையாவது பார்த்து நீங்க விஷ் பண்ணீங்கனாலே அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கும் பரவிடுது. when you make someone else happy, you also experience a happy and fulfillment. Plus fostering positive connections with others strengthens our relationships. ஸோ உங்களுடைய டைம் ஒதுக்கி என் கூட ரொம்ப அழகா நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பேஷன்ஸோட வந்து காலையிலேயே வந்து நான் ஆரம்பிக்கும் போது வழக்கமா நான் பண்ற சொதப்பல்கள் தான். நெட்வொர்க் ப்ராப்ளம் எங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருக்கும். அதுவும் மழை வந்துச்சுன்னா சொல்லவே வேணாம். ஸோ என்னுடைய ட்ரைனிங் செஷனை முழுமை அடைய வைத்ததற்கு இதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய பலம். ஸோ இந்த ஒரு பாடலோட நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். நினைவுகள், மெமரிஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு எனக்கு வந்து வந்த முதல் பாட்டு வந்து இந்த பாட்டு தான். நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை, பறக்கும் அது கலக்கும் தன் உறவை, நினைவோ ஒரு பறவை. டன் டன் டடரன் டன் டடரன். So thank you so much for your valuable time. எல்லாரும் உங்களெல்லாம் நான் இந்த அரை மணி நேரத்துல சந்தோஷப்படுத்தினேன்னா அதோட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. இந்த இது மூலமா பிரசன்டேஷன் மூலமா நீங்க ஒரு செய்தி எடுத்துட்டு போயிருக்கீங்க, அதை வந்து நீங்க கண்டேஜியஸா கடைபிடிக்கிறீங்கன்னா அதோட சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ரமேஷ் அண்ணா கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். நினைவு அலைகள் சுனாமி அளவுக்கு வந்துடுச்சு. லேட்டா ஆரம்பிச்சாலும் நிறைய நெட்வொர்க் இஷ்யூ, மழை. எங்க நெய்வேலியில கூட இப்போ ராத்திரி ஃபுல்லா மழை. இப்போ கூட நான் வந்து ட்ரைனிங் தான் ஃபுல்லா இருக்கு. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, பரவாயில்ல. லேட்டா சேர்ந்தாலும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. சின்ன வயதுல இருந்து, பள்ளி வயதுல இருந்து, அப்பா அம்மா, உங்களுடைய கப்பல் பயணம் எதுவுமே விட்டு வைக்கல. ரொம்ப அழகா ப்ரிப்பரேஷன், நல்ல ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. நம்ம டோபமைன் பற்றி, மகிழ்ச்சி எதில் இருக்கு அப்படிங்கிறதுல வந்து
அந்த 2 தான் வாழ்க்கையில இன்னும் விடை கண்டுபிடிக்க முடியாத விஷயமா இருக்கும். மகிழ்ச்சி, நிம்மதி. அதுக்கு எது மூல காரணம் அப்படின்னா, ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா. பட் வந்து அது எங்கேயுமே தேட வேண்டாம், நமக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிற விடை வந்து ரொம்ப வருடம் கழிச்சு தான் பல பேருக்கு புரியும். ஸோ அந்த வகையில நீங்க இந்த ஏஜ்லயே வந்து அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எப்பவுமே புகைப்படங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் உலகத்திலே கிடையாது. எந்த கண்டிப்பா. புகைப்படம் அந்த இயருக்கு போயிடுவோம். 1960 படம் பார்த்தா அதுக்கு போயிடுவோம். இப்ப எங்க பேத்தி வந்து எங்க பையன் வந்து ஒரு சின்ன சேர் வச்சு அந்த சேரை யூஸ் பண்ண மாட்டான். 90 ரூபாய்க்கு வாங்கி வைப்பான் அந்த பிளாஸ்டிக் சேரு. அது தள்ளிண்டே போவான் நடவண்டி மாதிரி. இப்ப ஸ்டில் எங்க பேத்தி அதே சேரை அதே மாதிரி தள்ளின்னு போறான். அதே சேர் நாங்க இன்னும் வச்சிருக்கிறோம் அப்படி ஆக்சுவலி பாதுகாப்பு பண்ணி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸு இந்த ஃபோட்டோஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் நம்ம பாஸ்ட் வந்து நம்ம ரொம்ப லைக் பண்ணுறோம். ஃபோட்டோஸ் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் அது எல்லாமே சொல்லி நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் டாக் வரைக்கும் அருமையாக சொல்லி உங்களுடைய இந்த பேர் என்ன கூலி படத்தை ஒர்க் பண்ண நினைவுகள் வரைக்கும் சொல்லி ரொம்ப அழகான ஒரு நினைவுகளை எல்லாருக்கும் கொண்டு போயிட்டுருக்கீங்க, சேர்த்துருக்கிறீங்க. தேங்க்யூ. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது நபர்கள் இருந்தால் நம்ம தளத்தில் இருந்தால் ஒரு வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா வாழ்த்து மழை பொழிய தயாராக இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம அனைவரும் சேர்ந்து உலகில் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்து மழையை பொழிவோம். குழந்தை பேர் வேண்டுபோர் அது கிடைக்க வேண்டியும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம் மனநலம் பெற்று வாழ வேண்டியும் நம்முடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் அளித்து ஃபீட்பேக் செஷனுக்கு நுழைவோம். மணி 6:22 ஆயிட்டதுனால கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீரசேகரன் சார் ப்ளீஸ். மாயவரத்து மருமகளே வாவா. நோ 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 நீங்க மாயவரத்துக்கு மட்டுமல்லம்மா, இந்த மாவட்டத்துக்கே மாவட்டத்துக்கா? நோ 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 இந்த மாநிலத்துக்கே மருமகளா வாங்கம்மா. உங்கள் அமுத சுரபியை தாருங்கள் அம்மா. அருமை அருமை. ஒன்னே ஒண்ணுதான், இந்த இதுல சீரியல்ல இப்ப நடிக்கிறவங்களுக்கெல்லாம் எனக்கு சொன்னீங்கன்னா அவங்க அப்படியே 100 மார்க் போட்டு சூப்பரா நடிக்கிறீங்க அக்கா, சூப்பரா நடிக்கிறீங்க அம்மான்னுடுவேன். ஆனா அந்த எழுதுறாங்க பாருங்க கதை, அதுல தான் கொஞ்சம் வேதனைகள் இருக்குமா. சமுதாயம் மோசமா போகுதுன்னா நீங்க நல்லதை கொடுக்குற மாதிரி எழுதுனீங்கன்னா, குழந்தைகளை காட்டுற மாதிரி, அதுங்க திறமையை காட்டுற மாதிரி எவ்வளவு நல்லா இருக்கும். போட்டாலே போதும், அவளை என்ன பண்றான் பாரு, அவளை ஒழிச்சிடறான் பாரு, இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த சேனலுக்கு போற மாதிரி சீரியல்ல ரொம்ப சீரியலா பண்றாம சீரியஸா பண்றீங்களம்மா, கொஞ்சம் மாத்திக்கிங்கம்மான்னு சொல்லி நன்றி கூறி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வீரசேகரன் சார், அருமை. மாயவரத்தில் கேட்டாங்க மன்னருக்குள்ள கேட்டாங்கன்ற மாதிரி மாயவரத்து மருமகள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் வந்து சொல்ல விரும்பலாம். மாமனாருக்கு 7:30 to 8 சாப்பாடு கொடுத்துடணும், பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடணும், 12 to அப்படின்னு மகிழ்ச்சியாக சொன்னாங்க. பட் அந்த நேரத்தில் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல நமக்கு. அதையும் மேடம் ஒண்ணு சொன்னாங்க, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஹார்மோன் சொன்னாங்க, சுரக்குதுன்னு. எனக்கு என் வீட்டுல குட்டுறப்பெல்லாம் தலை வீங்கி போயிடும். இப்படி இருக்கேன்னு இப்போ போய் குட்ட சொன்னா அவங்களுக்கு கை வலிக்குதுன்னு விட்டுட்டாங்க. இல்லைன்னா இன்னும் குட்டி தலை வீங்கினாலும் பரவாயில்ல, ஹார்மோன் சுரக்குதுன்னு குட்ட சொல்லலாம். அவங்களுக்கு கை வலிக்குதுன்னு இப்போ விட்டுட்டாங்க. என்ன பண்றது பார்ப்போம். தேங்க்யூ வீரசேகர் சார். குட்ரா மாதிரிலாம் நடந்துக்கூடாது, குட் பை நடந்துக்கணும். லோகநாதன் சார் உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அனைவருக்கு இனிய காலை வணக்கம், நட்புலகி காலை வணக்கம். நான் 6 மணிக்கு தான் அட்டன் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது.
அந்த போட்டோஸ் நினைவுகள் ரொம்ப அவங்க கலை நுணுக்கத்தோடு இருக்காங்க. கவிதா மேடம், கவிபாடும் கவிதா மேடம் ரொம்ப கலை நுணுக்கமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ரமேஷ் சார் சொன்னாப்படி அவங்க குடும்பத்தினுடைய எல்லா விவரத்தையும் அழகா சொன்னாங்க. அந்த டாக் வரலையும் சொன்னாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இந்த டாக் வளர்க்குறதே கஷ்டம், உன்னை வளர்க்குறது எப்படி அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. நன்றி நன்றி மேடத்துக்கு கோடான கோடி நன்றி. அடுத்தது வந்து காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னம். அதன் மாதிரி இவங்களுடைய நினைவுகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி. மேடத்தோட காதல் திருமணமும் தெய்வீக காதல் சின்னமா தான் இருக்குதுன்னு நம்ம வந்து அவங்க அருமையான நினைவலைகளையும் அதிலே பகிர்ந்துக்கிட்டாங்க. நன்றி. அடுத்து ஜெகநாத் சார், உங்க ஃபீட்பேக். அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே சிறப்பாக பேசினாங்க. நிறைய நிகழ்ச்சிகளை எடுத்து கோர்வையாக கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அந்த ஃபோட்டோஸ் இப்போலாம் பார்த்து நம்ம ஃபோட்டோஸோட அப்போ டெவலப் பண்ணதெல்லாம் வேற மாதிரி பண்ணதால அந்த கலர்ஸ் மாறி இருக்கிறது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஒரே கலர் ஆகிடும். வேற வேற கலராக இருந்தாலும் அது இப்போ வந்து ஒரே கலரில் வந்து நிற்கிறது. அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும். நம்ம எப்படி சின்ன வயசுல இருந்தோம் அப்படின்றத நினைக்க தோணிடுது. இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே அவங்கள்ட்ட திரும்ப அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அது மேபி இன்ட்ரூஷன் ஆயிடும் அது. பட் அந்த மாதிரியான ஒரு இதை உணர்வை தூண்டுற மாதிரி இருந்தது அவங்க பேசக்கூடியது. அவங்க வீட்டுல நடந்ததை கேட்கணும், அப்புறம் என்னாச்சு, அவங்க அப்பா என்ன சொன்னாரு, அந்த மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி உணர்வை தூண்டுற மாதிரி இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாவே சொன்னாங்க. எல்லாரும் சிறப்பா இருக்கிறது. அவர்கள் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ரமேஷ் ஐயா இருக்காங்களா? ஏதோ கனெக்டிவிட்டி இதை அடுத்த பின்னூட்டம் ஐயா ஜெகநாதன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சொன்னாங்க. அந்த படத்தை ஒவ்வொன்றும் பார்க்குறப்ப எப்படியெல்லாம் மனசுக்கு வருதுன்னு. அடுத்த பின்னூட்டமிடுவதற்கு திரு சரவணன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய மேடம் தகவல் சொன்னாங்க. நிறைய மகிழ்ச்சிக்கான நிலைவரைகளில் பையன் ஒர்க் பண்றது, காரு, நிறைய தகவல் சொல்லி மகிழ்ச்சியா காலையிலே பாட்டு கதைகள்லாம் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்தடுத்த செக்ஷன்லையும் நீங்க நல்லா நிறைய கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு சார் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சார். அடுத்து வேறு எவரேனும் பின்னூட்டமிடுவதென்றால் கையை உயர்த்தலாம் அல்லது நீங்களாகவே தொடர்ந்து பேசலாம். அன்போடு அழைக்கிறோம். ஐயா கேக்குதா நான் பேசுறது? சார் கேக்குது. ஓகே ஓகே, களத்துல இருக்கோம். சிவகணி மேடம் ஃபீட்பேக் கொடுங்க. தாமோதரன் சார் கை வைத்திருக்கிறாங்க. அவர் பேசின பிறகு சிவகணி மேடம். அப்போதைக்கு ஒரு இனிய காலை வணக்கம். இன்று கவிதா மேடமுடைய செஷன் ஒரு சீரியல் பார்க்கிற போல இருந்தது. குழந்தையிலிருந்து இன்று அந்த குட்டி பேபி கூட விளையாடும் முறை ஒரு தொடர் நிகழ்ச்சியாகவே இன்று அமைத்து தந்த கவிதா மேடம் அவர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இன்று கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் எல்லோருக்குமே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். ஒவ்வொருவரிடம் கைகுலுக்கியும் வணக்கம் என்று சொல்லியும் நாம் ஹாப்பியை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இன்று உங்களுடைய செஷனை கேட்டு மகிழ்ந்ததற்கு உங்களுக்கு என் மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரமேஷ் சார் அதை தொகுத்து வழங்கிய அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று போல் என்றும் சிறப்புடன் அமைய நற்புலர்க்கையுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார் அனைவருக்கும். நன்றி நன்றி தாமோதரன் சார், தேங்க்யூ. அடுத்து சிவகணி மேடம். வணக்கம் மேடம். செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. பெரிய முயற்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய நினைவலைகளை பகிர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு விஷயங்களும் உங்களோட முன்னேற்ற பாதை எந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கே
வியப்பாவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்மளோட இம்ப்ரெஷனை வந்து பதிக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள். கவிதா அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது மேம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நிறைய செஷன் பண்ணுங்க. நிறைய அச்சீவ் பண்ண வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சரி மேடம். என்றாலே கவிதா மேடம் நினைவுவார்கள். நன்றி. ஆக்சுவலி அவங்க நண்பர் பிரேமலதா மேடம், அவங்க 2 பேரும் சிமிலர் வாய்ஸா இருப்பாங்க. பிரேமலதா மேடம் தான் நினைக்கிறேன். அவங்களும் சென்சார் போர்டில் இருக்கிறவங்க. ஃபீட்பேக் அனைவரும் கொடுத்துட்டாங்க. இன்கால் மெசேஜ் ஃபீட்பேக்கு யாரும் இல்லை இது வரைக்கும். நான் செஷன்ல வெளில போயிட்டு ஹீலர் ஐயா வரும்போது கையை உயர்த்தி இருக்காரு ஐயா. யாருமா? ஹீலர் ஐயா. ஹீலர் வாங்க சார், ஹீலர் வாங்க சார். சிவகண்ண மேடம், இன்கால் மெசேஜ் என்கிட்ட இல்லை, இருந்தால் படிச்சிருங்க நீங்க. அதுக்கு பிறகு ஏற்புரை கொடுத்துக்கலாம் அவர்கிட்ட. ஹீலர் சார் நீங்க பேசலாம். மடை தீர்ந்து தாவும் நதியலை நான் மனம் தீர்ந்து கூடும் குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது பலித்தது அப்படின்னு கவிதா மேடம் பாடுற மாதிரி தான் இருந்தது. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அதுல நேத்திக்கு ஃப்ரூகாலிட்டியை பத்தி தலைவர் பேசிட்டு இருந்தார். வாண்ட் லைக்கு, இந்த லைக்கு எங்க கொண்டு போய் வாண்டா லைக்கா? ஐயா மேடம் நீங்க பின்னிட்டீங்க. பிடித்ததை பிடித்தது, இந்த 2 வார்த்தை தான் எனக்கு பவர்ஃபுல்லா தோணுச்சு. நீங்கள் எதை பிடிக்க நினைத்தீர்களோ அதை பிடித்தீர்கள்ங்கிறது தான் அங்க ப்ரூவிங் திங். ரொம்ப இந்த பிரபஞ்சத்தை வந்து சில பேர் பிரபஞ்சம் வேலை செய்தியா அப்படின்னு வேலை செய்வான். நம்ம வேலை செஞ்சா பிரபஞ்சம் நமக்கு வேலை செய்யுங்க அப்படிங்கிறத நீங்க பரிபூர்ணமா உணர்த்தியிருக்கீங்க. நிறைய பேசணும், எல்லாம் ஷார்ட்டாலாம் முடிக்கவே முடியாது. தெய்வமே, மனமாற்றம் தேவையில்லை. மனமாற்றம்ங்கிறது தான் இன்னைக்கு பவர்ஃபுல்லா ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படிங்கிறத 10 வருஷத்துல நம்ம உணர்ந்துருவோம் டெஃபினட்டா. ஓகே, irrespective of caste and creed, irrespective of rich or poor, irrespective of what is your qualification, irrespective of height or weight, irrespective of அதாவது என்னன்னா என்ன லென்த், அதெல்லாம் பத்தி எல்லாம் கவலை இல்லாம மனிதன் எப்படி உயரப் போகிறான் என்றால் ஒவ்வொரு பீப்புளே 2035 இருக்க போறது இல்ல அப்படிங்கிறதா ஃபியூச்சர் அப்படிங்கிறத நேத்திக்கு ஒரு தாட்ல நாத்திக்கு நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. அதெல்லாம் ரிசீவ் பண்ணும்போது அவ்வளவு பெரிய ஃபியூச்சரிக் வேர்ல்டுல நம்ம இருக்கோம். நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவைன்னு நினைச்சு ஓடுறோங்கிறத புரியுது. ஆனா நீங்க அந்த கப்பல்ல போனதை சொன்னீங்க பாருங்க. நான் கப்பல்ல போகணும்னு ஆசை ரொம்ப நாளா. இந்த ஆசை வந்து நீங்க நிறைவேற்றிருக்கீங்க அப்படிங்கிறதும் அதுக்கு உண்டான உற்சாகத்தை கூட. அதாவது நம்ம கிராமத்துல இருக்கும்போது இருட்டுல நடப்போம், பின்னாடி ஏதாவது சத்தம் கூட அப்படி லைட்டா திரும்பி பார்ப்போம். இன்னைக்கு அந்த இருட்டை பத்தியே கவலை இல்லை. இருட்டுனா எப்படியா இருக்கும்? நான் கண்ணை திறந்தா இருட்டு, கண்ணை மூடினா இருட்டு, கண்ணை திறந்தா வெளிச்சம் அப்படின்னா இன்னைக்கு கண்ணை மூடினாலும் தியானத்துல நாங்க வெளிச்சத்தை பாக்குறோம் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷாலிட்டி. லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மேடம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தனித்தனியா பிரிச்சு மேய்ஞ்சி, ஏன்னா நீங்கள் உணர்வு பூர்வமாவே டிராவல் ஆயிருக்கீங்க. ஜாய்சி மேயரோட ஸ்பீச் எல்லாம் கேட்பேன். காத்தால 5:30 இருந்து 6 மணி வரைக்கும் ஜீ தமிழ்ல பார்ப்பேன். அப்படி வலி அவ்வளவு பெயினோட டிராவல் ஆகி சந்தோஷத்தோட மக்கள் உச்சலுக்கு சந்தத்தை கொண்டு போடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க சந்தோஷத்திலேயே டிராவல் ஆகி எனக்கு இது வேணும்னு நகர்த்தின விதம், உங்க மாமனாருக்கு வந்து ஓடி ஓடி எல்லா வேலையும் செஞ்சது, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க. அதாவது சில பேர் கூட யோசிச்சிருப்பாங்க, என்னடா இவ்வளவு இதா பேசுறாங்களே, போர் அடிக்குது அப்படின்னு கூட. இல்ல, அந்த அந்த குழந்தை தன்மை தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. அந்த உங்க குரலில் இருக்கும் குழந்தை தன்மை. அந்த குழந்தை தன்மை நீங்க நிறைய சந்தோஷத்தை உலகத்துக்கு கொடுப்பீங்க. ரைட் போர்ஷன்ல நீங்க எடுத்திருக்கீங்க தெய்வமே. ஒரு பார்ட்டா எடுத்து செட்டா பீப்புளுக்கு ட்ரைனிங்கை கொடுங்க. கப்பல்ல எப்படி போறதுன்னு பயிற்சியை கொடுங்க தெய்வமே. நாங்க வரத்துக்கு தயாராயிட்டோம். கப்பல்ல பயணப்படுகிறோமோ இல்லையோ, பயணப்படுவது எப்படி என்று உணர்ந்தால் வெரி வெல் ரிச் பீப்புள் ஆறதுங்கிறது எப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா, நீ காத்தால ஒரு இது சொன்னாங்க, ஒரு சின்ன டிப்ஸோட சொல்லி முடிக்கிறேன். யாராவது குபேரர் நானும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மனைவி கணவனுக்கு கிளம்பி போகும்போது ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து அனுப்புங்க, உங்க வீட்டுல கத்தையா காசு வருமா அப்படிங்கிற சின்ன தகவலை சொல்லிட்டு இல்ல திருச்சி நண்பர்களே, each and every day we are getting lot of information based on that we are boosting ourselves, we are encouraging ourselves.
நற்புரடி தெய்வமே, இதை உருவாக்குன தெய்வத்துக்கு எவ்வளவு நன்றி சொல்றது. இதெல்லாம் நமக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம்ங்கிறது தான் சிறப்பு. வாழ்க பல்லாண்டு. நன்றி ஹீலர் சார், உங்களுடைய பாராட்டுகள், அருமையான அப்சர்வேஷன், நல்லா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கப்பல்ல போக போறோம். ஒரு தடவை எங்கேயாவது போவோம். நட்புலரி கண்டிப்பா ஒரு கெட் டுகெதர் கூடிய சீக்கிரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம எடுப்போம். தேங்க்யூ மேடம். உங்களுக்கான ஏற்புரை, 1 நிமிட ஏற்புரை. கண்டிப்பா. கேக்குதா? கேக்கு மேடம். ஷேர் பண்ணிருக்கீங்க, தேவையா பாருங்க, இல்லைன்னா ஸ்டாப் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. இப்ப ஓகே. சூப்பர் மேடம். யா சார், இது அதாவது தாமோதரன் சார்ல இருந்து ஹீலர் சார் மடை திறந்து அழகா ஒரு பாடல் பாடினீங்க. அப்புறம் இன்னொரு லோக்நாதன் சார் தானே, காவியமா நெஞ்சின் ஓவியமான அழகான பாடல். இதெல்லாம் கேட்கும்போது என்னுடைய அப்பா ஞாபகம் வருது. வீரசேகரன் சார், நீங்க வந்து இந்த மனைவிய வந்து குட்டு வாங்குறது பத்தி சொன்னீங்க. அது கூட ஒரு டச் தெரப்பி தான் சார். அதுவும் மனைவி கிட்ட ஆசையா குட்டு வாங்குறது வந்து கொடுத்து வச்சிருக்கணும். சோ நான் நிறைய ஃபேமிலிய பார்த்திருக்கேன். அதாவது ஓடி ஓடி உழைச்சு அவங்க வேலை பார்க்குற வரைக்கும் அப்படியே பவ்யமா இருந்த என்னுடைய அக்காக்கள்லாம், கணவர் வந்து 60th இயர் முடிஞ்ச பிறகு ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல அப்படியே ரொமான்டிக்கா மாறிடுறதையும் எங்க அக்காவையும் மாமாவையும் பார்க்கும் போதெல்லாம், பாரேன் எவ்வளவு அழகா வந்து அந்த பழைய லைஃப்க்கு அவங்க திரும்புறாங்க. குறும்பா இவங்க பாக்குறதும், அவங்க வெளியில போகும்போது எனக்கு தெரியும் நீங்க போயிட்டு வாங்கன்னு, அதாவது உரிமையா சொல்றது. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் இவங்க இவங்க வந்து ஓட்டத்திலேயே இருப்பாங்க. இவங்க வந்து பயபக்தியோட இருப்பாங்க. ஐயோ அவர்கிட்ட அவர் வந்துருவாரு, போய் விளக்கு போடணும் அப்படி இப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன இளவட்டம் மாதிரி ஒரு புரிதலோட அன்போட இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். சோ உங்களுக்கு அந்த டச் தெரப்பிய கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி சரவணன் சார் ரொம்ப அழகா அப்சர்வ் பண்ணியிருந்தாரு. ஜெகநாதன் சார், என்னோட நெக்ஸ்ட் ஸ்டோரிய பத்தி எல்லாம் கேட்டிருந்தீங்க. கூடிய விரைவில் சந்திப்போம் சார். என்னுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். அண்ட் ரமேஷ் ஜி சொன்ன மாதிரி, ஹீலர் சார் சொன்ன மாதிரியும், நாகப்பட்டினத்துல இருந்து ஸ்ரீலங்காக்கு அண்ணன் உங்களுக்கு ரமேஷ் அண்ணன் தான். ரமேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி இது நாகையில இருந்து கப்பல் வந்து அடிக்கடி போகுது. பயணம் இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ட்ரிப்ப வந்து. சோ நம்ம அதுல வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் போலாம். அங்க ராமர் கோயில் அது இதுன்னு இருக்குது இல்லையா, அங்க போயிட்டு சீதா இருந்த இடம், அயோத்தி மாதிரி இங்க இருந்த இடம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம். அந்த ஒரு வேண்டுதலையும் விருப்பத்தையும் நான் வந்து இதுல வந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்புறேன். கூடிய விரைவில் நம்மளுக்கு கெட் டுகெதர் அமையும்னு நான் நம்புறேன். அப்புறம் சிவகனி அழகா எப்பயும் போல என்னுடைய சகோதரி சிவகனி அவர்கள், அதாவது இன்டர்நெட் சகோதரின்னு சொல்லலாம், ஹைடெக் சகோதரின்னு சொல்லலாம், நர்ஸ் சகோதரின்னு சொல்லலாம், எப்படி சொன்னாலும் அத கவிஞர் சகோதரின்னு சொல்லலாம். என்னதான் நான் கவிதான்னு பேர் இருந்தாலும் எங்க அப்பா வந்து கவிஞர் ஆவேன்னு நினைச்சிட்டு வச்சாங்களோ என்னமோ, தமிழ் மேல இருந்த பற்றுனால வச்சது அது. ஆனா எனக்கு கவிதையோட மத்தவங்கள்ட்ட பேசுறது, ஸ்டோரி டெல்லிங், இதுல பேச்சு, ஸ்பீச், இதெல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப விருப்பம் அதிகம். கதை நல்லா எழுதுவேன். ஆனா கவி எழுதும் சிவகனியை பார்க்கும்போது அவங்களுக்கு பேர் வந்து கவிதாயினி அப்படின்னு இன்னைக்கு பெயர் சூட்டுறேன் அவங்களுக்கு. சோ அழகான உங்களோட கவிதை வரும்னு நினைச்சேன். நீங்க பிஸியா இருக்கீங்க தெரியும். இன்னொரு நாள் கவிதை எழுதி அனுப்புங்க சிவகனி. அப்புறம் சரவணன் சார், எல்லோருக்குமே மிக்க 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 நன்றி. அதாவது உங்களோட டைம் எடுத்து எனக்காக பேசினதுக்கு. நான் ஜெகநாதன் சாரோட இதெல்லாம் வந்து பிரசன்டேஷன்லாம் அற்புதமா இருக்கும். அதே மாதிரி எல்லோருடைய பிரசன்டேஷனுமே ரமேஷ் சார் இதெல்லாம் பார்த்து அசந்திருக்கேன். உங்களை மாதிரி நானும் புலமை பெற வேண்டும். உங்களை மாதிரி எல்லோர் மாதிரியும் சான்றோரா அந்த பாதையில செல்ல வேண்டும்னு உங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு, இன்னைக்கு பொறுமையா எல்லோரும் இருந்து இவ்வளவு நேரம் இருந்து எனக்காக இருந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த சந்தோஷம் வந்து கண்டேஜியஸா தொடரட்டும் அப்படின்னு நானும் இது பண்றேன். சில இதுக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி.
ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. இந்த நாள் இனிமையான நாளாக அமைவதற்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஐக்யூன்னு சொல்லுவோம், அது இன்டெலிஜென்ட் கொஷின். இன்னைக்கு நீங்க புதுசா இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, ஹெச்கியூ. ஆ. ஹெச்கியூ ஹாப்பினஸ் கோஷியன்ட். அதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து இருப்போம்னு நினைக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நன்றி மேடம். அருமையான விஷயங்கள் சொன்னீங்க.